எங்கே கேட்டீங்க? ஹெட் ஆஃபீஸ் இந்த ஃபயர் ஆஃபீஸ்க்கு எதிரில் விழுப்புரம் சென்னை போகிற பைபாஸ். என்ன சொன்னாங்க? இப்போ ஓகே சொன்னாங்க. இங்கே சென்னை அங்கே ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா இல்லை எங்கே சாமி போகிறீங்களா கேட்டாங்க. நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குன்னு போயிருன்னு சொன்னேன். அவங்க ஃபோன் பண்ண சொன்னாங்க. அவங்கள ஃபோன் பண்ண சொன்னாங்களா? ஆமாம். யாருக்கு பண்ணுறது? மேனேஜர் சார், ஜென்ரல் மேனேஜர். ஜென்ரல் மேனேஜர். ஆமாம். பேர் சொன்னாங்க. பேர் கேட்கல. அதை எப்படி நான் யாருக்கு பண்ணுறது? ஹெட் ஆஃபீஸ் ஜென்ரல் மேனேஜர் அங்கே பண்ண 40 பேர் வேலை செய்கிறாங்கப்பா. நீங்கள் யாரை போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியாது? செகண்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ரூம். இந்த பக்கம் தேர்ட் ரூம். செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ரூம். ஆமாம். நான் நிர்வாக பிரிவு பாருங்கன்னு உன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். நிர்வாக பிரிவு பாருன்னு தானே சொன்னேன். சார் சார் இன்டர்ன்ஷிப்காக, சம்மர் இன்டர்ன்ஷிப்காக 15 days ஹெட் ஆஃபீஸ் டிக்கெட் வந்து மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பூபதி. புரியல. பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறேன். நீங்கள் மட்டுமா? நான் மட்டும்தான். 15 days. அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வரும். பாபு டாடி பாபா இது இன்டர்ன்ஷிப். அவர்கிட்ட லெட்டர் ஒன்று எழுதி வாங்கத்துங்களா? கேட்டுக்கொள்ள சுற்றி இவர் வந்து உங்களுக்கு தரணும். ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சு. 15 days. அனுப்புனது வந்து உன்னுடைய அட்ரஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சார்? எனி ஒன். இது தமிழ். அது அனுப்புனர் வந்து கிளைமலை அறிவிப்பு மாவட்டத்தை கூட்டுறது. ஓகே. அது பெருனர் அனுப்புனர் வந்து உன்னுடைய அட்ரஸ். பெருனர் வந்து கிளைமலை அறிவிப்பு மாவட்டத்தை கூட்டுறீங்க. அது என்ன என்ன பர்பஸோ அது நான் வந்து பட்டய படிப்பு 15 நாளைக்கு பயிற்சி வகுப்பு பயிற்சி போகிறதுன்னு தொடர்பு போட்டேன். ஐயா தங்கள் இந்த எந்த காலேஜில் படிக்கிறோ அந்த காலேஜில் போட்டு நான் படித்து வருகிறேன்னு போட்டேன். எங்கள் கல்லூரி மூலம் தங்கள் வங்கியில் 15 நாள் பயிற்சி எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார். எனவே 15 நாள் பயிற்சி எடுக்க அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக உட்காந்து